நான் என்ன பண்ண போறேன்னா உலக அழிவு போடுன்னு சொன்னாங்களா அதை பற்றி தான் ப்ரெஸ் போட. ஏன்னா அந்த வீடியோவில் நான் ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்குவேன். அது வந்து உலக நெக்ஸ்ட்டு இப்பயே தான் இப்போ எவ்வளோ டைம் 1 மணி 2 மணி 3 மணி இதுங்க சொல்லுங்க வெறும் பார்க்கல எனக்கு வந்தது சொல்லலை. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் யூடியூப்லலாம் நிறையா வாட்டி பார்த்தேன். உலகம் ஏன் அழிவு போடு அப்படின்னு கேட்கணும்னா நீங்கள் கூகுள் மேப்பில் அப்படின்னா ஒரு ஊர் பேர் தெரியல கூகுள் மேப்பில் இன்னும் சில வீடியோலாம் போய் பாருங்க. கூகுள் மேப்பில் லிவேட்டா அப்படின்னு சர்ச் பண்ணாங்க. இன்னும் ஒரு டீமோடு கடலுக்குள்ள நிறையா தேடிங்க போது அப்போ என்னென்ன ஆச்சுன்னா அவங்க போய் வந்து இப்போ வேறு பற்றி அதை ரிசர்ச் பண்ணாங்க. அப்புறம் அது என்னன்னா ஒரு தண்ணி ஆழம் ரொம்ப ஆழாக்குள்ள ஒரு ஃபிஷ் ஆளும். அந்த ஃபிஷ் வந்து ஜப்பானில் ஒரு வாட்டி வந்துக்குது. அது அவங்க சாதாரணமாக விட்டாங்க. ஆனால் அது வந்தானா ஒரு மாதத்துல 2 மாதத்துல அந்த ஜப்பானோ ஊர் பேர் தெரியல. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுனாமி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால அந்த ஃபிஷ்ஷு இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்துக்குது. அந்த ஃபிஷ்ஷு அப்புறம் எல்லாரும் அது பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலக அழிவு போடு அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனால் சயின்டிஃபிக்கலாக உலக அழிவு போடுன்னு இன்னும் யாரும் சொல்லுறேன். ஆனால் சில பேர் வந்து நீ லிவர் டாக்கிடு 2 லிவர் டாக்கிடு அதை பற்றி தான் இப்போ நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். நாங்கள் உள்ளே போயிட்டோம். லிவேட்டானா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு சாமிக்குள்ள லிவேட்டாவை படிக்கிறாங்க. அப்போ படிக்கும் போது 2 லிவ் படிச்சுட்டு வந்து 2 லிவேட்டா அதில் ஒரு லிவேட்டா மட்டும்தான் இப்போ தண்ணிக்குள்ள இன்னும் லிவேட்டா வந்து எங்கே கிடன்னு யாருக்கும் தெரியல அப்படின்னு சொன்னவங்க தெரியும். ஃபஸ்ட்டு லிவேட்டா ஆம்பளை, செகண்ட் லிவேட்டா பொம்பளை. இருக்கிறது வந்து பொம்பளை லிவேட்டா தான் இப்போ இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறது. ஆம்பளை லிவேட்டா வந்து எப்பயோ செத்து போயிடுச்சு. ரொம்ப அடியிலலாம் இல்லை. நம்ம லிவேட்டா நான் வந்து இந்த லிவேட்டா அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் பாருங்களா சின்ன ஷார்ட்ஸு அதில் லிவேட்டா உண்மையுமே கடலுக்குள்ளே போயிட்டு அதை பார்த்து தான் எனக்கு அந்த லிவேட்டா நம்பிக்கையே வந்துச்சு. அப்போலாம் அங்கே ஏதோ ஒரு ஊரில் ஃபுல்லாக நேபாள் ஆமை ஃபுல்லாக 7 லட்சம் ஆமை ஃபுல்லாக கடை வந்துச்சா. அப்புறமா இன்னொரு இடத்துல வந்து ஃபுல்லாக மீன் கேரளாவில் ஃபுல்லாக மீன் வந்து இடுக்கி கடை வந்துச்சான். அதெல்லாம் எல்லாம் என்ன சொல்லுவாங்க இதுங்கெல்லாம் லிவேட்டா பார்த்து தான் வந்துக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லிவேட்டா இருக்க ப்ரூஃப் எதுவுமே சயின்டிஃபிக்கலாக இல்லைன்னு சொல்லும் போது தான் சுற்றி வச்சாங்க. என்னன்னா இப்போ நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. கூகுளில் போயிட்டு நீங்கள் லிவேட்டான்னு சர்ச் பண்ணலாம். இது வராது. என்ன பண்ணுங்க தேடுங்க கொஞ்ச நேரம். தண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்தியா அங்கே கீட்டுனா அது கொஞ்சம் விட்டு ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு அதே மாதிரிங்க லிவேட்டானா இப்போ ஒரு 7 இன்ச்சு அப்படிலாம் இல்லை. ஃபுல்லு அந்த தலை மட்டும் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். அந்த கூகுளில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அது வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது பார்த்துட்டு தான் எல்லோரும் கொஞ்சம் நம்ப ஆரம்பித்தாங்களே லிவேட்டா கீடு. நானும் அதை பார்த்து தான் நம்ப ஆரம்பித்தேன். அப்புறமா நான் சயின்டிஃபிக்கலாக நிறையா வீடியோ அதை பற்றி பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு வீடியோ சொல்லிச்சு. அந்த வீடியோ வந்து அந்த ஒரு சில ஆர்மி வந்து அந்த இடத்துக்கு போய்க்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் இப்போ நீங்கள் அந்த கூகுளில் இருக்குங்க ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். கூகுளில் போயிருந்தீங்களே அப்போ வந்து ஒரு சவுத்து ஊருன்னு ஏதோ காட்டும். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏதோ ஊர் காட்டும். அந்த ஊர் கிளிக் பண்ணுங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த ஊர் வந்து எனக்கு தெரிஞ்சு அழிஞ்சுன்னு இருக்கும். ஏன்னா அந்த கன்னிமர் அந்த லிவேட்டா ஃபோட்டோலாம் ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் கன்னிமர். அதான் வந்து அந்த ஊர் வந்து அப்போ அந்த லிவேட்டா வந்து அந்த ஊருக்காரங்க வந்து அழிச்சிட்டாங்க. ஆனால் லிவேட்டா வந்து அந்த ஊருக்காரங்க அழிச்சிச்சு. அந்தமாதிரி லிவேட்டா வந்து அழிச்சிருச்சுங்க. அப்புறம்
இது என்னது என்று சொன்னேன். அந்த ப்ரூஃப் வந்து எனக்கு அந்த ஊழ அழிச்சிச்சு. ஆனால் இப்போ லிவர்ட்டா உண்மையிலுமே அப்படின்னா ரியலாகவே கீழா இல்லையான்னு ஒருத்தவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் இனிமேல் கதைங்களெல்லாம் பார்க்கும்போது சயின்டிஃபிக்கலாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் இன்னும் அது இருக்குதா இல்லையான்னு யாரும் இன்னும் சயின்டிஃபிக்கலாக அதான் லிவர்ட்டா வந்து டோட்டல் வந்து நெஞ்சு லிவர்ட்டா தான். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், லிவர்ட்டா அப்படி சயின்டிஃபிக்கலாக இருந்துச்சுன்னா இந்தியா அழிய போடுனா இந்தியா அழியும் போது வந்து சில பேர் நல்லவங்களாம் இருக்கவங்களா அவங்களாம் சாமி கிட்ட ப்ரேயர் பண்ணால் மேலே வந்து சாமியை வந்து உங்களுக்கு லிவர்ட்டாவை கொன்று லிவர்ட்டாவை நீங்கள் எல்லோரும் சாப்பிடலாம். கொண்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா சாமி என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே யார் யாருக்கு பண்ணுறாங்களோ நல்லா மனுஷன் மட்டும் எல்லாருமே மேலே கூப்பிட்டு போவாங்க. இது வந்து இன்னும் ஒரு சயின்டிஃபிக்கலாக ஒன்றும் சொல்லலை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது பேப்பர் தான் எனக்கு கொண்டு ஜஸ்ட்டு நிறையா பேர் வந்து ஒளிகாலி போட்டு சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு வீடியோ கேட்டுங்க, அந்த வீடியோ வந்து ரொம்ப வையலாக போய் நிற்கிதுங்க. நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு லிவர்ட்டான்னு சர்ச் பண்ணாங்களா வரும். ஆனால் எனக்கு அந்த வீடியோ அதை பார்த்து தான் எனக்கு லிவர்ட்டா கீது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு 100%னா 95% லிவர்ட்டா கீதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சொல்லலாம் லிவர்ட்டா இப்போ எங்கே இருக்குது, அது என்ன பண்ணுதுன்னு யாருக்கு தெரியாது. ஏன்னா அது கடலுக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் நிஜமாக போயிடுங்க, கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணால் நிஜமாக வரும். ஆனால் நீங்கள் சர்ச் பண்ணால் வராது. லிவர்ட்டா சர்ச் பண்ணால் வராது. வந்து சில பேர் சொல்லி நிற்கிறாங்க அந்த கூகுளில் வந்து கேட்டுல அது வந்து லிவர்ட்டானா இல்லை. எனக்கு அந்த வீடியோ மட்டும் ஒருத்திட்டே இருக்குதுங்க லிவர்ட்டா பற்றி. அது வந்து அந்த வீடியோ என்னது தண்ணிக்குள்ளான லிவர்ட்டா வந்து அப்படியே ஒரு கலர் லைட்டாக இல்லை. இப்போ எடிட்டிங் பண்ண அப்படியே இது எடிட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த ஃபுட்டேஜில் வந்துச்சு எடிட்டிங் கொஞ்சம் நான் வந்து அதை நம்பிட்டேன். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா அப்படியே கடலில் உள்ள அப்படி போடு அது வந்து அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்க முடியுது. அதுதான் எனக்கு என்ன அந்த வீடை பார்த்து எனக்கு டவுட்டே வந்துச்சு. ஆனால் அங்கே சில ஆர்மியான போய்க்கிறாங்க அதோட இல்லைன்னா தண்ணி இதான் லிவர்ட்டாவோட ஸ்டோரி. புராண காலகட்டத்தில் சாமியை அப்படின்னா ஜீசஸை உலகத்துக்கு அம்பையும் போது தான் ஜீசஸ் கூடிய நெஞ்சு லிவர்ட்டா அந்தமாதிரி அப்புறமோது ஒரு லிவர்ட்டை எப்படி செச்சிருச்சு. ஆனால் உன்னால் லிவர்ட்டை மட்டும்தான் உனக்குது. அந்த நாள் அழியும் போது இந்தியாவோட லாஸ்ட் டே வரும்போது எல்லாருக்கும் சோடி போடும் சண்டை எல்லாருமே சண்டை போடுவாங்கள்ல அப்போ மட்டும்தான் அந்த லிவர்ட்டா வரும். இது வந்து சயின்டிஃபிக்கலாக ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் இப்போ நாங்கள் லிவர்ட்டாக டச் பண்ணுவோன்னா எவ்வளோ வீடியோ வருது. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு வீடியோ அந்த ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு மறந்து முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு இருங்க சயின்டிஃபிக்கலாக இன்னும் அந்த லிவர்ட்டா வந்து கீடுன்னு சொல்லலை, அதே மாதிரி வரும்னு சொல்லலை. அப்படியே இந்தியாவும் அழிய போடுன்னு சொல்லலை சயின்டிஃபிக்கலாக. நான் சும்மா எதாவது சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியா உண்மையுமே அழிக்குதான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த ஃபுட்டேஜ் பார்த்தா மட்டும் லிவர்ட்டா புராண காலகட்டத்தில் லிவர்ட்டா இல்லை புராண காலகட்டத்தில் ஜீசஸ் வந்து இங்கே உலகத்துக்கு அனுப்பும்போது அப்போ ஆண் லிவர்ட்டா பெண் லிவர்ட்டா 2 பேர். அதில் ஆண் லிவர்ட்டா வந்து செத்துருச்சு.
பெண் லிவர்ட்டை தான் கேடு. இப்போ லிவர்ட்டை மட்டும் உலக அழுகுதா வருமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. லிவர்ட்டா அப்புறம் ஒன்று லிவர்ட்டா ஜீஸ் அப்புறம் வந்து இன்னொன்று புரியல மாரி ஒரு பெரிய அது மூணும் சண்டை போடும். சண்டை போடுறப்பதான் இந்த உலகமே அறியும். சண்டை போடுறோம்னா இப்போ நம்ம சண்டை போடுவோம்ல அதுவும் 3 சண்டை போட்டுக்கிட்டேன் உலகத்தே அழிச்சிடும். சரிங்களா? அழிச்சிட்ட பார்த்துட்டு சில பேர் காட் ப்ரே பண்ணுவாங்க. அவங்கள மட்டும் வந்து காடே நான் மேலே வீட்டுலேருந்து காடே வந்து அழிச்சிடுவாங்க. அப்படிதான் அது லிவேட்டாவை அந்த 3 கிரியேட்டர்ஸ் லிவேட்டா என்னதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து கிரியேட்டர்ஸ் தான் நிறையா பேர் சொல்லுவாங்க. லிவேட்டா அதை பற்றி என்ன ப்ரூஃப் சொல்லு நான் கூட படிச்செல்லாம் விட்டேன். அதான் சொல்லுவேன். ஆழத்தில் ஒரு மீன் என்ன பெரிய மீன்லாம் சொல்லிட்டேன். ஆழத்தில் ஒரு கண் அப்படின்னா இங்கே ஒரு மாரி இருக்கும், ஒரு குச்சி மாரி எரேசிக் மீன் வச்சுக்காங்க. அந்த மீன் வந்து மேலே வரும்போது நான் அது ஒன்றும் ரொம்ப ஆழத்தில் தான் வந்து வாழும். ஆனால் அந்த மீன் ஃபஸ்ட் டைமையாக ஏதோ ஒரு ஊரில் மேலே ஹையில் வந்து அதை பார்த்து எல்லாரும் டிபேட் ஆக்கிது. ஆனால் இன்னும் சில பேர் பார்த்து லிவர்ட்டே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் லிவர்ட் அக்கீரா இல்லைன்னு சயின்டிஃபிக்கலாக ஒன்றும் சொல்லலை. அதனால என்ன பண்ணலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். லிவர்ட்டா உண்மையாலுமே தான் உலகாளி, உண்மையாலுமே இல்லைன்னா உலகாளி வெயிட் பண்ணி வர. டிபேட்டா வந்து சயின்டிஃபிக்கலா இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சயின்டிஃபிக்கலா எனக்கு ஒன்று லிவர்ட்டா இதுன்னா நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, லிவர்ட்டா கீழே இல்லை அது இன்னும் யாரும் கண்டுபிடிச்ச பிறகு உங்களுக்கு பார்ட் 2 லிவர்ட்டா வீடியோ ஒன் டே வரும், கன்ஃபார்ம்லி வரும். லிவர்ட்டா கீழே இல்லைன்னு கன்ஃபார்ம்லாம் வரும். அது அவங்க சொல்லும் நான் லிவர்ட்டா அழிச்சிட்டா லிவர்ட்டாங்கிறது ஒரு சீக்கிரத்தில் பார்க்க ஒரு பாம்பு சைஸில் போனால் ஒரு பாம்பு இல்லை, அது நீட்டாக இருக்குங்க. இருங்க லிவர்ட்டா வந்து சயின்டிஃபிக்கலுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இது அப்படின்னு சொல்ல முடியாது. சயின்டிஃபிக்கலி இல்லைன்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ டோட்டலு 50% இல்லைன்னு சொன்னாங்க, 50% இருக்குன்னு சொன்னாங்க. அதை யார் சொல்லிட்டு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு கன்ஃபார்மாக பார்ட் 2 வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் வந்து லிவர்ட்டா அவரை பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் எமோஜி போட்டு உங்களுக்காக வரும். பாய் பாய், நான் உங்கள் சிவா. பாய் பாய், நான் உங்கள் சிவா.